ஜெய் வாசவி வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் ஹம் அஹஸ்தீஸ்வராய நமஹ. குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 தேவர் பெருமக்களுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் ததாசு தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். மாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை, துதியை, பூரட்டாதி நட்சத்திரம். நம்ம கோயமுத்தூர் கோணியம்மன் அன்னவாகனத்தில் பவனி, 3ஆம் பிறை, கருட தரிசனம். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த நாள்ல ஸ்ரீ ராமகிருஷ்ண ஜெயந்தி. நாம அவங்கெல்லாம் வாழ்ந்த இந்த பூமியில வாழறோம் அப்படிங்கிறது நாம பண்ணின புண்ணியம். சொல்றோம்ல, என்ன புண்ணியம் பண்ணியமும் பாரதத்தில் நாம் பிறக்கம், நாம் பண்ணின புண்ணியம் கொஞ்சமெல்லாம் மானுடராய் பிறக்கம். அந்த மாதிரி புண்ணியம் பண்ணி இப்படி ஒரு சிறப்பான குருவரில் ஆன்மீக மைய தலத்துல எல்லாருடைய நட்புக்கள் அப்படிங்கிற அரவணைப்புல ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இந்த நாள்ல நாம இன்னைக்கு 2 காளி பார்க்கலாம். ஒண்ணு தட்சிண காளி, தாராதேவி, பவதாரணி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் எப்படின்னா சித்தரே தாங்க. எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு கணிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு சித்தர் மட்டும் கிடையாது. அது சில கணக்கீடுகள் மூலியாக நாம பிரகாச, ஆரியபட்டா, இன்னும் எத்தனையோ சித்தர் பெருமக்கள் நாம பார்த்திருக்கோம். பாஸ்கரர், இவங்கெல்லாம். இவர் எப்படிப்பட்டவர்னா தெய்வமே தான். தெய்வத்தோடு இணைந்த மகிழ்ந்த ஒரு புண்ணியவான். குழந்தை அவருக்கு தட்சிண காளி, தாராதேவி, பவதாரிணி, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு குழந்தை, சாரதா தேவிக்கும் குழந்தை. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவதாரம் பண்ணினது பிப்ரவரி 18, 1836. அதே அவருடைய இறைநிலை எய்தியது ஆகஸ்ட் 16, 1886. பிப்ரவரி 18, 1836 அவதாரம். ஆகஸ்ட் 16, 1886 இணைவு தினம். ஸ்ரீ கதாதர சட்டோபாத்யாய. கதாதரன்னா கையில கதையை யார் வச்சிருப்பாங்க? நம்ம நாராயணர் வச்சிருப்பாரு. அதனால கதாதர். கதையால யாரு சண்டா மண்டான்னு வெளுப்பாங்க? ஆஞ்சநேய சுவாமி. அதனால கதாதர். 19ஆம் நூற்றாண்டுல இந்தியாவின் தலை சிறந்த ஆன்மீகவாதிகளில் ஒருவர். இவர் தாங்க நம்ம விவேகானந்தரோட குரு. விவேகானந்தர் நரேந்திரநாத் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய 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 பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்கார். எவ்வளவு பணம் இருந்தாலும் சமயத்துல அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சில பல கல்யாணங்கள், விசேஷங்கள் அப்படி குறையும். தாழ முடியாத ஒரு கஷ்டத்துல இருந்தார் விவேகானந்தர். குரு, நீங்களாவது எனக்கு அம்பிகை கிட்ட சொல்லி ஏதாவது உதவி பண்ண சொல்லலாமே அப்படின்னு நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட கேட்க, நான் கேட்டு உனக்கு சொல்றதை விட நீயே கேளு அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் கிட்ட சொல்ல, கூட்டிட்டு போய் ஆக்ஞா சக்கரத்தை தொட்டு உணர்த்தியிருக்கார். எப்படி நாமெல்லாம் தீட்சை வாங்கும் பொழுது மூலாதார தீட்சையை தொட்டு கொடுக்குறாங்க, ஆக்ஞா தீட்சைய தொட்டு கொடுக்குறாங்க, சகசிராதார தீட்சைய தொட்டு கொடுக்குறாங்க, அப்புறம் ஓசை தீட்சை, ஒலி தீட்சை, அப்புறம் நயன தீட்சை, இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அப்படி தீட்சை கொடுத்த விவேகானந்தர் காளி தேவியை முன்னாடி உட்கார வச்சு, உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு, அவ கொடுப்பா. ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஏன் இப்படி கொண்டாடுறோம்னா, அவரு வறுமையில தான் இருந்தார். அவ்வளோ பெரிய கோயில், உலக அளவுக்கு புகழ் வாய்ந்த கோயில்.
வந்தது வந்த வண்ணம் காணிக்கை பொருட்கள், அரிசி பருப்பு வந்தது வந்த வண்ணம். ஆனா எதையும் அவர் தனக்குன்னு பயன்படுத்தி, எதை சமைச்சாலும் அங்க வர்ற மானிடர்களுக்கு பிரசாதமாகவும், ஒரு பூனை வந்தாலும் ஒரு பறவை வந்தாலும் அத்தனையும் அவருக்கு காளியோட ஸ்வரூபமே அவங்களுக்கு பங்கிட்டு கொடுத்துருவார். அப்படி வாழ்ந்த அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவருடைய பேரை பாருங்களேன், ராமா கிருஷ்ணா பரமஹம்சர். ஹம்சம்னா மூலாதாரத்துல குண்டலினி தவம் ஆரம்பிச்சா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தம், ஆக்ஞா, சிந்தாமணிஸ்தவம், சகசிராதாரம். இந்த இடத்துல மயில் மாதிரி அப்படியே நிறைவி நிற்பது சகசிராதாரம். மறுபடியும் சகசிராதாரம், சிந்தாமணிஸ்தவம், ஆக்ஞா, விசுத்தம், அநாகதம், மணிபூரகம், மறுபடியும் இறங்கு தவமா சுவாதிஷ்டானத்துல இறங்கி மூலாதாரத்துல வந்து வித்து பையில அந்த உள்நாக்க நம்ம மடிச்சு வச்சு தியானம் பண்ணி அந்த வித்து பையில அந்த வித்து அந்த ஒரு சொட்டு அந்த நீர் திவளை விழுந்து அமிர்தம் பாஞ்சிட்டா அன்னப்பறவை மாதிரி சாந்தமாயிடுவோம். அதனாலதான் அவருக்கு பேரு பரமஹம்சர். எல்லாரை விட அவர் தான் பரமஹம்சர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தெய்வத்தை நம்ம கும்பிட்டிருக்கோம். ஆனா நம்ம கதாதர் சுதீராம் அப்படிங்கிற அப்பாவுக்கும் சந்திரமணி தேவி அப்படிங்கிற அம்மாவுக்கும் 4வது குழந்தையாக மேற்கு வங்காளத்தில் உள்ள காமார்புகூர் என்னும் சிறிய கிராமத்துலதான் பிறந்திருக்காரு. சின்ன வயசுலயே ஆடல் பாடல் தெய்வங்களோட படங்கள் வரைவதில் களிமண்ணிலே தெய்வ சிலைகள் செய்வதிலும் ஆர்வமாய் இருந்த கதாதருக்கு கணிதம் பிடிக்கலையாங்க. கிராமத்திலே செல்ல பிள்ளை. கொஞ்சம் வளர்ந்ததும் பள்ளி படிப்பு. பொருள் ஈட்டுவதையே நோக்கமாக கொண்டிருந்த கருதிய அவர் பள்ளி செல்ல மறுத்தார். பள்ளிக்கு போனா படிச்சுட்டு என்ன பண்ண போறேன்னா பொருள் ஈட்டணும். அதனால அவர் பள்ளி செல்ல மறுத்தார். இயற்கையை ரசிப்பது, பக்தி பாடல்கள் பாடுவது, புராண கதைகள் கேட்பது, நண்பர்களுடன் ஆடி பாடி உல்லாசமாய் கழிப்பது, பொழுதை அப்படித்தான் கழிச்சிருக்கார். சின்ன வயசுலயே ஆன்மீக விஷயங்களில் ஆழ்ந்த ஞானம். கதாதரர் மிகவும் சிறியவராக இருந்த போது அவங்க அப்பா சாமியாயிட்டாரு. தாய் சந்திரமணி, அண்ணன் ராம்குமார் ஆகியோரின் பராமரிப்புல இருந்திருக்காரு. கதாதரை விட ராம்குமார் ஏறக்குறைய 31 வயது மூத்தவர். ராம்குமாரின் திருமணம் கிபி 1820 நடந்திருக்கு. கிபி 1849 ஆண்டில் ராம்குமாரின் மனைவி அழகிய ஆண் மகவு ஒன்றை ஈன்று மறுகணமே அதன் முகத்தை பார்த்தவாறே அவங்களும் இறைநிலை எழுதிட்டாங்க. அந்த குழந்தைக்கு அக்ஷயன் அப்படின்னு பெயர் வச்சாங்க. அதன் பிறகு ராம்குமாருக்கு வாழ்வாதாரம் சரியில்லை, மனைவியோட நினைவு. அதனால குடும்ப பொறுப்பை சகோதரர் ராமேஸ்வரர், அவர் 1826 பிறந்திருக்காரு. ராமேஸ்வரர் கிட்ட குழந்தைய அக்ஷயனையும் குடும்ப பொறுப்பையும் கொடுத்துட்டு கல்கட்டா போயிட்டார். அங்க ஜாமாபுக்கூர் அப்படின்னு ஒரு இடம், அங்க சமஸ்கிருத பாடசாலை ஒன்றை அவராகவே தொடங்கி சிறுவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறார். அதோட திகம்பர மித்ரர் மற்றும் ஓரிரு செல்வந்தர்களின் வீட்டிலே தினசரி பூஜை செஞ்சு வந்தார். ஏன்னா இவங்க பிராமணர். அதனால வீட்டு பூஜை ஒரு நாமெல்லாம் கிராமத்துல சொல்லுவோம், வாத்தியார வச்சு பூஜை பண்ணுவோம், அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இவருக்கு வருது. பள்ளியில் இருந்த மிகவும் குறைந்த வருவாய் தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ராமேஸ்வரர் கதாதரனை நல்லா அன்பாதான் பார்த்துக்கிட்டார். அவங்க பெரிய அண்ணன் போனப்புறம் ராமேஸ்வரர் கதாதரனை அன்பாதான் பார்த்துக்கிட்டார். ஆனா அவரோட படிப்பை பத்தி அவர் எந்த விதத்திலையுமே கவலைப்படல. ஏன்னா கதாதரன் அண்ணா பேச்ச கேட்கல. விளையாட்டு, சிலை செய்யறது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் மட்டும்தான் கதாதரன் பண்ணியிருக்கார். அதனால ராமேஸ்வரர் அவரை கண்டிக்கலையா. ஒரு நாடக குழு அமைத்து நண்பர்களுக்கு பயிற்சி கொடுத்தாராம் அந்த காலத்திலே. கல்கத்தாவில் இருந்த ராம்குமாருக்கு பள்ளியிலே அதிக மாணவர்கள் சேர்ந்துட்டாங்களாம்.
வருடத்திற்கு ஒரு முறை குடும்பத்தினருடன் தங்க வரும் ராம்குமார் கதாதரரின் போக்கில் ஏற்பட்ட மாற்றங்களை கண்டு தன்னுடனே கூட்டிட்டு போயிறேன் கல்கத்தாவுக்கு. அம்மா ராமேஸ்வரா, நான் சொல்றேன்னு யோசிக்காதீங்க, இங்க இருந்தா இந்த பையன் இப்படிதான் இருப்பான், விளையாட்டு பிள்ளையா, கதாதரனை கல்கத்தா கூட்டிட்டு போறேன். கதாதரனும் போறார். பாடசாலையை கவனிக்க உதவி செய்யலாம், மற்றவர்களுடன் படிக்கவும் செய்யலாம். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் 17 வயதிலே அவர் கல்கத்தா போறார். அண்ணனுக்கு உதவியாக வீடுகளில் சென்று பூஜைகளை செய்தார். அவருக்கு இயற்கையிலேயே ஞானம் இருந்தது. பூஜை புனஸ்காரம், அந்த ஆத்ம விசாரம் இதெல்லாம் அவருக்கு இருந்தது. அதனால அண்ணனுக்கு உதவியா இருந்தார். கதாதரர் 1852 முதல் 3 ஆண்டுகளை அங்கே இருந்தார். அடுத்த 2 வருடங்களில் ராம்குமாருக்கு வருவாய் ரொம்ப குறைய தொடங்கிடுச்சு. அப்புறம் நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்ல, ராணி ராசமணி தேவி, மீனவ குடும்ப தலைவி. நாம ஒண்ணு பார்க்கணும், நம்ம பாரதத்துல மீனவ குடும்பத்துலதான் மச்சகண்டி பிறந்தா. அந்த மச்சகண்டி தான் பராசர மகரிஷியால பரிமள கண்டி ஆனா. அந்த பரிமள கண்டி தான் சந்தனுவை மணந்து சத்தியவதி ஆனா. அப்படி அந்த தோற்றம் அப்படிங்கிறது நம்ம மச்சாவதாரத்துல இருந்துதான் சிறந்தவர்களின் துவக்கம் ஆரம்பிக்குது. ராணி ராசமணி தேவி மீனவ குடும்ப ராணி. அவங்க கோயில் கட்டியிருக்காங்க, தட்சிணேஸ்வரம் காளி கோவில். அவர் அன்னைக்கு அன்ன நைவேத்தியம் செய்யக்கூடாதான். மீனவர் குலத்துல பிறந்தவங்க காளி தேவிக்கு அன்ன நைவேத்தியம் செய்யக்கூடாதுன்னு அந்த சமூகம் சொல்லிடுச்சான். அதனால வேத பாடசாலையில் இருந்த ராம்குமார் பிரச்சனைக்கு தீர்வு சொன்னாராம். ராணி ராசமணி கட்டிய கோவிலில் ராணியின் வேண்டுகோளின்படி ராம்குமார் அர்ச்சகராக பொறுப்பேற்றார். அதாவது நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அண்ணாதான் முதல்ல பொறுப்பெடுத்திருக்கார். ராம்குமாரின் விருப்பப்படி தட்சிணேஸ்வரத்தில் இருந்து வந்தார் கதாதரர். ராணியின் மருமகனான மதூர் பாபு கதாதரனை கண்டது முதலே ஈர்க்கப்பட்டு அவரிடம் அன்னை காளியின் திரு உருவத்தை அலங்கரிக்கும் பொறுப்பை ஒப்படைக்க எண்ணினார். ஏன்னா ராணி ராசமணி தேவிக்கு ஆண் வம்சாவளி இல்ல, அதனால மருமகன் மூலமாக தான் அந்த கோவில் நடந்ததா சொல்றாங்க. இல்ல ஆண் வம்சாவளி இருந்தாலும் அவங்க மருமகன் மூலமாகத்தான் அந்த கோவில் நடத்தப்பட்டது அப்படின்னு ஒரு சாரரும் சொல்றாங்க. ஒருமுறை மதூர் பாபு நேரடியாக பூஜை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி நம்முடைய கதாதரரை கேட்க, ஆபரணங்களின் பொறுப்பை ஹிருதயர் ஏற்றுக்கொள்வதானால் தாம் பூஜை பணியை ஏற்றுக்கொள்வதாக கதாதரர் கூறினார். ஹிருதயர் அப்படின்னு அவங்க சொல்றது மதுபாபு, அந்த மாப்பிள்ளை கிட்டதான் இருக்கணும், ஆபரணம் உங்க பொறுப்புல தான் இருக்கணும் அப்படிங்கிறார். 1855 ஏதோ வேலை நிமித்தமாக கல்கத்தாவின் வடக்கில் உள்ள ஷியாம் நகர் முலாஜா என்ற ஊருக்கு சென்ற ராம்குமார் அங்கேயே காலமாயிட்டார். அவங்க அண்ணா காளி கோவிலின் ஒரு மூலையில் கங்கை கரையின் அருகில் கதாதரர் தங்குவதற்காக ஒரு அறை ஒதுக்கப்பட்டது. அங்கதான் வாழ்வின் பெரும் பகுதியை கதாதரர் கழித்தார். தட்சிணேஸ்வரம் காளி கோவில் பவதாரணி காளிக்கு தினம்தோறும் பூஜை செய்து வந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு அன்னையை நேரில் காணும் ஏக்கமும் ஆவலும் தீவிரமாகி, நான் என்ன செஞ்சா உன்னை பார்க்க முடியும் அப்படின்னு பொழுதன்னைக்கும் அம்மா கிட்ட அபிஷேகம் பண்றது, அலங்காரம் பண்றது, சாப்பிடுன்னு சாப்பாடை கொண்டு போய் அவங்க வாய்க்கிட்ட வைக்கிறது, நான் என்ன தொண்டு செஞ்சா நீ எனக்கு காட்சி கொடுப்ப, இதே வேலை தினமும். ராத்திரி நேரம் கூட கோவிலுக்கு அருகில் இருந்த பஞ்சவடி அப்படிங்கிற காட்டு பகுதிக்கு போய் காளியை நினைத்து தியானம் செஞ்சிருக்கார். இரவு பகுதியில காளி தேவியை வரவழைக்கக்கூடிய துணிவு அவருக்கு இருந்திருக்கு. அவருடைய முயற்சிகளுக்கு அவர் எதிர்பார்த்த பலர் கிடைக்கலையா. பொறுமை இழந்து போன அவரு காளி சிலையின் கைகளில் ஒரு வாள் இருக்குல்ல, அந்த வாளினால் தன்னுடைய தலையை வெட்டி கொள்ள நினைத்தார். உடனே அவர் சுய நினைவு இழந்து மயக்கமா ஒரு மாதிரி பிரம பிடிச்சா அப்படி இருந்துட்டாரா.
ஒரு பேரானந்த ஒலி அவரை ஆட்கொண்டதாகவும், அப்படியே ஒரு பரம சந்தோஷம், ஒரு சாநித்தியம், ஒரு மிதக்கும் தன்மையுடன் தன்னை மறந்த ஒரு ஸ்வரூப லயத்துல இருந்ததாகவும் அவர் சொல்றாராம். அந்த காட்சிக்கு அப்புறம் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நடவடிக்கைகள் அசாதாரணமா இருக்கு. அவங்க அம்மா சொல்றாங்க, இவனுக்கு பித்து பிடிச்சிருச்சு. நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், ஏதாச்சும் ஒருத்தருக்கு ஒரு கோளாறுன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு பார்க்க மாட்டோம், பித்து பிடிச்சிருச்சுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவோம். அதைத்தான் அவங்க அம்மாவும் சொல்றாங்க. இந்த பித்து தீர்ணுன்னா இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடும். ராமகிருஷ்ணர் ஒண்ணுமே சொல்லலையா. என்னடா கல்யாணம் பண்ணிக்கிறியா, உனக்கு பொண்ணு பாக்குறேன். அம்மா, கமார் புக்கூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல ஜெயராம் பாடி அப்படிங்கிற ஊர்ல சாரதாமணி அப்படிங்கிற 5 வயது பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் தான் தன்னை மனம் புரிய பிறந்தவள். கிட்டத்தட்ட இவருக்கு 18-19 வயசு ஆயிடுச்சு. அந்த சாரதாமணிக்கு 5 வயசு. அதன்படியே அந்த காலத்துல குழந்தை திருமணம் செல்லும், கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லா பொண்ணுங்களும் அவருக்கு பொறுத்த வரைக்கும் காலிதான். அவரை பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும் இல்ல, காளி மட்டும் இல்ல, மனைவியும் காலிதான். கல்யாணம் ஆனப்புறம் மனைவியை காளியாக நினைத்து அலங்கரித்து பூஜை பண்ணி அவங்க காலில் விழுந்து வணங்குறார். ராணி ராசமணி 1861ஆம் ஆண்டு இறுதியில இறைநிலை அடைஞ்சாங்க. அதன் பிறகு ஒரு நாள் பைரவி பிராமணி அப்படிங்கிற தாந்திரிக பெண்மணி தட்சிணேஸ்வரத்துக்கு வந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவரிடம் தாந்திரிக சாதனைகளை கற்று தேர்ந்தார். அவர் கோதாபுரி என்பவரிடம் அத்வைத வேதாந்தமும் கற்க ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் முயற்சித்தார். 6 மாதம் நிர்விகல்ப சமாதியில அவர் இருந்தார். நிர்விகல்ப சமாதி அப்படின்னா, இப்ப நம்ம வால்மீகி, நம்ம பெரிய பெரிய தபஸ்விகள் எல்லாம் உட்கார்ந்து தபஸ் பண்ணா புத்து மண்ணு மூடிடும். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. காலம் என்ன போச்சு, நேரம் என்ன போச்சு பசிக்காது. நிர்விகல்பம், விகல்பம்னா மாறுபட்டது, நிர்விகல்பம்னா கள்ளமற்றது. அந்த நிர்விகல்ப சமாதியில இருந்தார். அதன் பிறகு ராமர், கிருஷ்ணர் ஆகியோரை பற்றி குறித்து பிரார்த்தித்து சீதை, ராதை ஆகியோருடைய காட்சி கிடைச்சிச்சு. இவர் ராதைய நினைச்சு இவரே ராதையா மாறிட்டார். கிருஷ்ணர் மேல இருந்த கிருஷ்ணர் பிரேமை காரணமாக இவர் ராதா தேவியாகவே மாறிட்டார். எப்படி? ராதா தேவியை போலவே உடல் அமைப்பு ஏற்பட்டு மாதாந்த நிகழ்வும், ஒரு பெண்ணுக்கு மாசம் மாசம் நடக்கக்கூடிய நிகழ்வும் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்துருச்சு. அப்புறம் அதுல இருந்து மீண்டு வந்தார். ஹனுமனாக நினைத்து, ஹனுமனாக திளைத்து ஸ்ரீ ராம பிரானையே தியானித்தார். அதனால என்ன ஆயிடுச்சு, வாழ் முளைச்சிருச்சு, மகா ஹனுமன் மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, ஹனுமன் வானரன் அப்படின்னா 7 அடி 8 அடி உயரம் இருக்கும், அதனால வானரன். அவங்க ஒண்ணு பறக்கும் போதே அப்படி இல்லை அப்படின்னு இல்ல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தெளிவுபடுத்துற, ராதையாய் கிருஷ்ணரின் பிரேமையில் உழலும் பொழுது உடல் மனம் ஆத்மா 3ம் ராதையாகவே மாறியது. ராமனின் பிரேமையிலே மூழ்கிய பொழுது ஹனுமனாகவே மாறினேன் அப்படின்னு சொல்றார். இந்த தோத்தாத்ரி, பைரவி பிராமணி, இந்த 2 பேரும் இவருக்கு தாந்திரிக தீட்சையும், சொன்னேன் பாத்தீங்களா, மூலாதார தீட்சா, ஆக்ஞா தொட்டுணர்த்தல் தீட்சா, சகசிராதார தீட்சை கொடுக்க வராங்க. இவருக்கு ஏற்கனவே அதெல்லாம் நடந்திருக்கு. அதனால இவங்க அதை கொடுக்க முயற்சி பண்ணும் பொழுது இவரால் எதையோ
சொல்ல தெரியல. பைரவி பிராமணி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு உடைந்த கண்ணாடி துண்டை எடுத்து 2 புருவங்களுக்கு இடையிலே நெற்றி இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு சின்ன கோடு மாதிரி கிழிச்சு, இப்ப ஏதாவது உணர்றியா? ஏன்னா நாம எல்லாம் ஆக்ஞாதவம் பண்ணும் பொழுது 2 புருவத்துக்கு மத்தியில ஒரு துடிப்பு உணர்வோம். ரொம்ப நேரம் நம்ம ஆக்ஞாவில இருந்துட்டோம், அது ஊறிக்கிட்டே இருக்கிறாப்ப இருக்கும், நமக்கு உழண்டுகிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அந்த உணர்வு வருதா பாரு அப்படின்னா, இதை நான் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய நடவடிக்கைகளை தோத்தாத்திரியும் பைரவி பிராமணியும் பார்க்கறாங்க. நாள் செல்ல செல்ல அவங்க தோத்தாத்திரியும் பைரவி பிராமணியும் ராமகிருஷ்ண பரமஹம்சன் சிஷ்யர்கள் ஆயிட்டாங்களாம். இவங்களை விட பல மடங்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் தியானத்தில் ஆழ்ந்திருக்கார். அப்படி அவர் இருந்ததுனால இவருடைய சாதனைகளை பற்றி கேள்விப்பட்டு கல்கத்தாவில் இருந்த பலர் அவங்கள பார்க்க வராங்க. அப்பதான் நரேந்திரநாத் தத்தா அப்படிங்கிற சுவாமி விவேகானந்தர் வந்தார். நாட்கள் செல்ல செல்ல ராமகிருஷ்ணரையும் காளி தேவியும் வணங்கும் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி வர்றவங்க நாள் முழுவதும் ஆன்மீகம் பற்றிய விவாதங்கள் புரிவது சர்வ சாதாரணமா இருந்துச்சு. அவரை வந்து அடிக்கடி சந்தித்த மகேந்திரநாத் குப்தா தினமும் அவர் கூறுபவற்றையும் அவர் புரிந்த விவாதங்களை பற்றியும் வீட்டுக்கு சென்றவுடன் தன்னுடைய தினக்குறிப்பு புத்தகத்தில் குறிப்பெடுத்துக் கொண்டார். இந்த புத்தகங்களே இன்னைக்கு நமக்கு ஒரு தெளிவை கொடுக்குது. த காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அப்படிங்கிற பெயர்ல அவருடைய நாட்காட்டி குறிப்பு புத்தகத்துல எழுதி தொகுக்கப்பட்டது. இது தமிழ்ல ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் அப்படின்னு 3 பாகங்கள் வந்ததாம். அந்த அளவுக்கு ஒரு தியானி, அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீகவாதி, அந்த அளவுக்கு தாந்திரீக தியானி. அதை நம்ம ஒத்துக்கணுங்க. தோத்தாத்திரியும் பைரவி பிராமணியும் தாந்திரினி உபதேசம் கொடுக்க வராங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடியே இவர் அத்தனையும் ஏற்றி இருக்கு. இந்த உடம்பு எல்லா கலைகளையும் ஒரு சிறந்து விளங்கி இருக்கார். கடைசி நாட்களில் தொண்டை புற்றுநோய் அவரை தாக்கியது. அவருடைய சீடர்கள் கல்கத்தாவின் அருகில் உள்ள காஷிப்பூர் அப்படிங்கிற தோட்ட வீட்டில வைத்து வைத்தியம் சேவை செஞ்சாங்க. 1885 டிசம்பர் 11ஆம் நாளில் இருந்து 1886 ஆகஸ்ட் 15 வரை அங்க தங்கினாரு. 1886 ஆகஸ்ட் 16 அன்னை மகா சமாதி அடைந்தார். அவர் நினைச்சா அந்த உடம்புல இருந்த அந்த புற்று அவரால் அகற்றியிருக்க முடியும். நம்முடைய ரமண மகரிஷி திருவண்ணாமலையில ஆரம்பத்துல அந்த பள்ளமா இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ளார போய் உட்கார்ந்து அவருடைய தொடைகளை கரையான்கள் அரித்தன. கரையான்கள் அரித்து அரித்து அதுவே புற்றா போச்சு. அவரை மீட்டு எடுத்துட்டு வந்து அவரை சுத்தம் பண்ணி சின்ன குழந்தைங்களோட கல்லடியிலிருந்து அவங்கள காப்பாத்தினது மற்ற சித்தர்கள். அவர் நினைச்சிருந்தா, ரமணர் நினைச்சிருந்தா அவர் உடம்புல பிடிச்ச அந்த புத்தை எடுக்க முடியாதா? முடியும். கர்மா நமக்கு என்ன கொடுக்குதோ அந்த கர்மாவை நாம அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு ரமணரும் நினைச்சார், ராமகிருஷ்ண பரமஹம்சரும் நினைச்சார். அதனால ஓகே ஓகே சரி 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 ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறைநிலை அப்படி அடைந்தார். ஏன்னா அவருக்கான இயற்கை விதித்த விதி அப்படி. ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க, பெருசா சாமி கும்பிடுறாங்க, சாமியை நேர்ல பாத்துக்கிறாங்க, சாமிக்கு சாப்பாடு போட்டேங்கிறாங்க, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு வியாதி வந்தது? சுவாமியோடு உரையாடினார், சுவாமியை குளிக்க வைத்தார், சுவாமிக்கு உணவு உண்ண வைத்தார், எல்லாமே செஞ்சார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆனா அந்த வியாதிங்கிறது கர்மா தீருவதற்கு. அந்த வியாதி இப்ப வேண்டான்னு சொன்னா மறுபடியும் அவர் பிறக்கணும். அதனால அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த வியாதியை ஏத்துக்கிட்டு அதுலயேதான் அவருடைய இறைநிலை அடைகிறார். அவர் இருந்த வரைக்கும் காளி தேவியும் அவரும் வேறு வேறு அல்ல. இந்த மதூர் பாபுன்னு சொல்லக்கூடிய ராணி ராசமணி தேவியின் மாப்பிள்ளை
எல்லா கணக்கு வழக்கம் அவர் கையில இருந்திருக்கு. கோயில் கட்டினது அவங்க உள்ள போய் பூஜை பண்ணக்கூடாது. ஆனா ராமகிருஷ்ண பரமஹம்சரை வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. அவர்தான் தெய்வத்துக்கு தினமும் அபிஷேகம், அலங்காரம், அன்னம் மூட்டுதல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி அன்னம் மூட்டும் பொழுது அம்பாள் சாப்பிடலன்னு அவர் மனசுல பட்டுச்சுன்னா, சாப்பிடுமா அம்மா சாப்பிடுமா, எங்கம்மா போற அப்படின்னு பின்னாடியே போவாராம். பார்த்தா ஒரு பூனைக்குட்டி இருக்கு. அந்த பூனைக்குட்டி வாயில சாப்பாட்டை ஊட்டினா அம்பையோட வாயில சாப்பாட்டு பருப்பு இருக்குமா. அம்மா என்னம்மா நீ குளிச்ச, எங்கம்மா போன, உனக்கு துணிமணி உடுத்தணும் வாமான்னு கூப்பிட்டா காளி தேவி கோவில் கோபுரத்துல ஏறி நிற்பாங்களாம். கண்ணு இறங்கி வா சாமி, தலைக்கு தண்ணி ஊத்திருக்க, தலைக்கு ஈரம் காயணும், சளி பிடிச்சுக்கும் அம்மா, இறங்கி வா அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கெஞ்சு வர. ஆனா காளி தேவி இறங்க மாட்டேன்னு சொல்லுவாங்களாம். தலைமுடிய காய வச்சுட்டு தான் இறங்குவேன் அப்படின்னு பார்க்கலாம். அதனால தலைமுடிய காய வச்சு காளி தேவி இறங்கி வந்தப்புறம் அவங்களுக்கு சீவி அலங்காரமா ஜட பின்னி கிரீடம் எல்லாம் வச்சு பொட்டு வச்சு சாப்பாடு ஏற்றுவாங்களாம். புடவையெல்லாம் கட்டுவாங்களாம். பொட்டு வச்சுக்க மாட்டேன்னு கண்ணாடி குடுன்னு கேட்பாங்களாம் காளியம்மா. சரின்னு கண்ணாடி கையில கொடுத்து அவங்க நெத்தியில திலகத்தை வைப்பாங்களாம். சரி சரி. அது மாதிரி தினமும் காளியை நேசித்தார், பிரேமித்தார். தானே காளியானார், காளிக்குள் தானே ஐக்கியமானார். சில பேர் இவரை பைத்தியம் நினைச்சுக்கிட்டு மதுர் பாபு, ராணி ராசமணி தேவியோட மாப்பிள்ள மதுர் பாபு கிட்ட போய் சொல்ல, மதுர் பாபுக்கு சந்தேகம் இல்லை. அவருக்கு தெரியும் ஆரம்பத்திலேயே இது ஒரு தெய்வீக பிறவின்னு தான் அவர் பொறுப்பையே ஒப்படைக்கிறாரு. நானே பாக்குறேன்ப்பா, நீங்களாம் பதட்டப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பாக்குறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு நாள் அந்த பிரகாரம் இருக்கும் பாத்தீங்களா, கல்கட்டா கோயில் பிரகாரத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படியும் அப்படியும் இப்படியுமா நடப்பயில்றாராம். அந்த நடை பயில்வதை மசூர் பாபு தூரத்திலிருந்து பார்த்திருக்காரு. ஒரு நிமிஷம் பார்த்தா காளி தேவி நடந்து போற மாதிரி இருக்கா. மறு கணம் பார்த்தா ராமகிருஷ்ண பரமஹம்சர் நடந்து போறா அப்படி இருக்கான். அப்பதான் தெரிஞ்சதான் காளி மாதா வேற இல்ல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வேற இல்ல, ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு மசூர் பாபு புரிஞ்சுக்கிட்டாராம். அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் கும்பிட்டு அந்த காளிய ராசமணி தேவியும் தன் மகளாக தன் தாயாக அவங்கள அழகழகா பொட்டு வைக்கிறது, ஜட பின்னி விடுறது, சாப்பாடு ஊட்டா நீ சாப்பிடு அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் சாரதாமணி தேவிக்கும் காளியம்மா ஊட்டுவாங்களாம். அத இவங்க எல்லாம் லக்ஷ்மி நாராயணன் இவங்க எல்லாம் ஒளிஞ்சு இருந்து பார்த்து ரசிப்பாங்களாம். என்ன ஒரு புண்ணியம்! தேவர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை ரசித்த நிலை. அப்படிப்பட்ட ஒரு மகான் நடந்த வாழ்ந்த அந்த புண்ணிய பூமி அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரின் கல்கத்தா காளி ஒரு சக்தி பீட்டங்க. சக்தி பீட்டம் எப்படி? ஆதி கங்கை ஆற்றன் கரையில் அமைந்துள்ள இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய தாராதேவி கோயில் கங்கை ஹூக்ளி நதியின் பழைய தடம். இந்த கோவில்ல காளி தெய்வம்னா அனைத்து மத பிரிவினரும் இருக்காங்க. இப்போ நாம மாதவன் ஐயா சொன்னார் இல்ல, சிவா பிரிவுகள் அதிகம், அது மாதிரி காளி தேவியை கும்பிட்ட பிரிவுகளும் அதிகம். கல்கட்டா அப்படிங்கிறது காளிகாட் அப்படிங்கிற பேர்ல தான் இருந்துதான். காளிகாட்ல பாகீரதி, காளிகாட்ல தீர்த்தக்கட்டா அப்படிங்கிற படித்துறையில காளி கோவில் அமைந்துள்ள பாகீரதி நதிக்கரையின் படித்துறையில நிறைய விஷயங்களை எல்லாரும் அனுபவிச்சிருக்காங்க. அந்த தண்ணிக்குள்ளார தேவியோட நம்ம தாக்ஷாயினி தேவி பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த தாக்ஷாயினி தேவியோட வலது பாதம், கட்டை விரல் தவிர்த்து வலது பாதம் அங்க விழுந்து இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்ததா. அத பார்த்தாக்கா கல்லு, அப்படியே கல் பாதம், அப்படியே கல்லாயிடுச்சு. அம்மனோட பாதம் பட்டது கல்லாயிடுச்சு. அது தண்ணிக்குள்ளார இருக்கிறத பார்த்துட்டு சில நல்ல உள்ளங்கள் அதை எடுத்து பூஜை பண்ணி ஒரு இடம் அமைச்சு ஒரு சிறு குடிசைக்குள்ள வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க.
மானா சிங் அப்படிங்கிற ஒரு ராஜா 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு சின்ன குடில் கட்டி சபர்ணா ராய் சௌத்ரி குடும்பத்தினர் முன்னின்று தற்போதைய கோயில் அமைப்பை 1806ஆம் ஆண்டுல கட்டியிருக்காங்க. காளிகாட் கோவில் கல்கத்தாவில எத்தனையோ கோழி கோயில் இருக்கான். ஒவ்வொரு திசைக்கும் ஒரு காளியம்மா இருக்காங்களாம். ஆனா இந்த தட்சிண காளி மட்டும்தான் கல்கட்டா காளின்னு சொல்றாங்களாம். 8 திக்குகளிலும் புகழ்பெற்ற இந்த ஆலயத்தை பல நூல்களில் காளேஸ்வரம் அப்படின்னு கூப்பிடுறாங்களாம். இந்த கோவில் ஒரு சக்தி பீடம். அன்னையின் உடல் கூறுகளில் வலது காலில் கட்டை விரல் தவிர்த்து பட்டது. இல்ல காளியம்மனோட முகம்தான் பட்டது அப்படின்னு சொல்றாங்க. காளிகாட்டில் அமைந்துள்ள மகா சக்தி பீடம், அதாவது 108 சக்தி பீடத்துல மகா சக்தி பீடங்கள், திவ்ய சக்தி பீடங்கள், சக்தி பீடங்கள்னு 3 வரிசையா வருது. இது மகா சக்தி பீடமா. இங்க இருக்கிற சேத்திர பாலகரை நாம சொல்றோம் இல்ல, ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் ஒரு பைரவர். அவருக்கு பேரு நகுலேஸ்வர். தந்தையாகிய தட்சனால் அவமதிக்கப்பட்ட சதி தேவி நெருப்பிலே விழுந்து உயிர் துறக்க இறந்த மனைவியின் உடலை சுமந்து கடும் கோபத்துடன் ஊழி தாண்டவம் ஆடிய சிவபெருமான் உலகம் நிலை குலைய மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கராயுதத்தால் சேதிக்க சதிதேவின் உடம்பு 51 துண்டுகளாக அருந்து பூமியிலே விழ, அந்த வகையிலே சதிதேவின் வலது காலில் கட்டை விரல் தவிர்த்த பாதம் விழுந்ததுன்னு தந்திர சூட்டாமணி சொல்லுது. காளிகா புராணம் என்ன சொல்லுது? 4 ஆதி சக்தி பீடங்களிலும் இந்த கோயில் வருது. ஆனா அம்மாவோட முகம் விழுந்த இடம் அப்படிங்கிறாங்க. கங்கை வந்த கடலுடன் கடக்கும் இடத்தை பழங்காலத்தில் முகத்வாரத்தில் கபில முனிவர் வசித்தார். இன்னைக்கு அவர் பேர்ல ஒரு கோயில் இருக்கு. ஒரு முறை சில காபாலிக சன்னியாசிகள் கங்கா சாக்கரில் புனித நீராடி கபில முனிவரை தரிசிக்க அடர்ந்த காட்டு வெளியே சென்றனர். பாதையிலே அவர்களுக்கு விரல்கள் வடிவிலே ஒரு அதிசய பாறை தென்பட, அது காளியின் பாதங்கள் மாறி அவங்களுக்கு தோற்றம் அளிக்க, அந்த காப்பாளிகர்கள் நரபலியை மனதிலே கொண்டு அந்த பாறையை அங்கேயே ஸ்தாபித்து தங்களது முறைப்படி வழிபட்டனர். தந்திர சாஸ்திரப்படி நரபலி கொடுப்பது அந்த கால பழக்கம். அந்த சிலையே இன்றைய காளிகாட் காளியம்மன். இந்த காளிகாட் கோயில் தல வரலாறு இன்னொரு விதமாகவும் சொல்லப்படுது. கோயிலை சுற்றி முன்பு காடு மண்டி இருந்தது. அந்த காலத்துல இந்த தேவியை ஆத்மராம் அப்படிங்கிற பக்தன் ஆழ்ந்த பக்தியோடு ஆராதித்து வந்தான். மாலை நேரத்தில் பாகீரதி கரையிலே அவன் ஜபம் செய்யும் பொழுது கண்களை பறிக்கும் ஒளி கதிர் ஒண்ணு வந்துச்சான். அதை கண்டு வியந்த ஆத்மாராம் ஒளி வந்த இடத்தை மறுநாள் காலையிலே வந்து பார்த்த பொழுது தெளிவான தண்ணீருக்கு அடியிலே ஒரு பாதம், திவ்ய பாதம் கால் விரலோட இருக்கிறாப்படி இருக்கு. அது கனவு மாதிரி இருக்கு, நினைவு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் தாட்சாயினி தேவியின் வலக்கால் விரல்கள் உணர்த்து அதை எடுத்து வந்து தேவியின் பாதங்களை ஒட்டி வைத்து அதற்கும் பூஜை செய்ய தொடங்கினார். அந்த புனித இடமே காளி தேவியின் மகா சக்தி பீடமும் ஆச்சு. கல் கிடந்த இடத்தின் அருகிலேயே ஆத்மராமுக்கு ஒரு சிவலிங்கம் கிடைச்சது. அந்த சிவலிங்கத்துக்கு நக்லேஸ்வர பைரவர்னு பேர் வச்சார். காளிக்கு அருகில நாம சொல்றோம் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பைரவர். இந்த நக்லேஸ்வர பைரவம் அந்த விரல்கள் மாதிரி காணப்பட்ட அந்த கல்லை ஒரு வெள்ளி பேழைக்குள் வைத்து தற்போதைய காளி சிலையின் அடியிலே வடகிழக்கு மூலையிலே வச்சுட்டாங்களாம். கொல்கத்தாவின் காளிகாட் என்ற மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதியில் தான் காளிகாட் கோவில் இருக்கு. இதன் அருகில் உள்ள நீர்நிலை ஆதி கங்கா அல்லது பாகீரதி. காளிகாட் கோவிலின் அமைவிடம் மேற்கு வங்கம், கொல்கத்தா காளிகாட் காளி கோவில். இந்த கோவில் ஹூக்ளி நதிக்கரையில இருக்கு. கல்கத்தா காளி கோவில் என்றும் காளிகாட் காளி கோவில் என்றும் அழைக்கப்படும் புகழ்பெற்ற ஸ்தலம். அருகிலுள்ள ரயில் நிலையம் ஹவுரா, மெட்ரோ நிலையம் காளிகாட். கோயிலுக்கு செல்ல சிறந்த நேரம் அதிகாலை அல்லது பிற்பகல். இந்த காளி தேவியின் சிலை ரொம்ப பெருசு. புதுசா வர்றவங்க கோயிலை நல்லா சுத்தி பார்க்க கூட்டம் இல்லாத நேரத்துலதான் வரணும். தாராதாரிணி சக்தி பீட்ட கோவில் இந்தியாவை
ஒடிசா மாநிலத்தின் பெர்ஹாம்பூர் நகரத்தில் இருந்து 40 கைல் தொலைவில் உள்ள கஞ்சா மாவட்டத்தின் புருஷோத்தம்பூரில் ஓடும் ருஷிகொல்யா ஆற்றின் அருகில் சுமார் 700 அடி உயரமான மலை மீது அந்த கோவில் இருக்கு. இந்த சக்தி பீட ஆலயத்திற்கு நடந்து செல்ல வேண்டும். 999 படிகள் ஏற வேண்டும். கடைசி படியான 1000வது படி ஏறினால் ஆலயத்தை அடையலாம். வாகனங்கள் மூலமாகவும் போலாம். ஒவ்வொரு படியை ஏறும் பொழுதும் தாராதாரிணி நமகா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகணுமா. இந்த ஆலயத்துல 2 தேவி இருக்காங்க. இவங்களை நாம நாளைக்கு அல்லது திங்கட்கிழமை பத்தி பார்க்கலாம். இன்னொரு காளியை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க வேண்டி இருக்கு. கல்கத்தாவுல ஒரு காளியை மட்டும் நாம் பார்த்திருக்கோம். இன்னொரு காளியும் நாம இன்னைக்கு பார்க்கலாம். யார் அவங்க? மதுரை காளி. நம்ம நடமாடும் தெய்வம் மகா பெரியவா அங்க உட்கார்ந்து பூஜை புனஸ்காரம் பண்ணி அங்கிருந்த அதிர்வலைகளை ஸ்வீகரித்து இதுவும் சக்தி பீடங்களில் ஒன்று அப்படின்னு எங்க மதுரை காளி குல தெய்வம். உலகத்தில் இருக்க எத்தனையோ பேரு வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து மதுரை காளியை கும்பிடுறாங்க. ரொம்ப 19 சொல்லிடுவாங்க. மதுரையில இருந்து ஓடி வந்த காளி மதுரை காளி. அவங்களுடைய பிறவிய பத்தி எண்ணி பார்க்கும் பொழுது மனுஷனுக்கு ஒழுக்கம், பக்தி, நெறி, அடக்கம் எல்லாமே வரும். மதுரைக்கு மிக அருகிலே ஒரு கிராமம் கடச்சன் என்பது. ஒருத்தர் போயிருக்காரு. விவசாயிகளை ஒரு குரூப்பா திரட்ட முயற்சிக்கு விவசாய சங்கத்தினரும் உள்ள இருந்திருக்காங்க. சின்னஞ்சிறிய கிராமத்தின் குறுகிய வீதிகளின் வழியே வயல் வேலைகளை முடித்து திரும்பும் விவசாயிகளை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. சடச்சடன்னு மழை பெய்ஞ்சிட்டான். எங்க ஒதுங்கிறது? சுத்தமுத்தம் பார்க்கும்போது மூலையில் ஒரு தாவரத்தின் இடையில் ஒதுங்கி காற்று மலையுமா கொட்டி தீர்த்தது. ஒதுங்கி நிற்கிறாங்க. மேலெல்லாம் நனைந்து கொஞ்சம் நடுங்குது. எதையோ யோசித்தபடி அந்த பக்கத்துல ஒரு பலகை இருந்ததாம். அந்த பலகைய ஆய்வாளர் பார்க்கிற கவுந்தி அடிகள் ஆசிரமம். நம்ம கோவலனையும் கண்ணகியும் மதுரைக்கு கூட்டிட்டு வந்தாங்கல்ல கவுந்தி அடிகள். அந்த அம்மாவோட ஆசிரமம் இருக்கு. ஆனா இல்ல, ஏன்னா நிலமெல்லாம் ஏதோ ஆயிடுச்சு. அந்த ஆசிரமத்தை பலகை மட்டும் இருக்கு. மறுபடியும் ஒரு தடவை உத்து பார்த்து படிச்சு உறுதி பண்ணிக்கிட்டாராம். நிஜமாவே கவுந்தி அடிகளுக்கு இந்த ஆசிரமம் இருந்ததா அப்படின்னு யோசிக்கிறாங்க. கவுந்தி அடிகள் ஆசிரமம் நீங்க எதுக்கு பேர் வச்சிருக்கீங்க? அவர் சொல்றாரு அந்த ஊருக்காரு, இந்த அம்மா தானே கோவலனையும் கண்ணகியும் எங்க ஊருக்கு கூட்டி வந்துச்சு. கோவலன் கண்ணகி மதுரைக்கு தானப்பா வந்தாங்க, உங்க கடச்சனேந்தலுக்கு ஏன் வந்தாங்க? தம்பி, மதுரைக்குள்ள போறதுக்கு நாள் அவங்க 2 பேரையும் எங்க ஊர்லதான் கவுந்தி அம்மா தங்க வச்சுச்சு. ஆனா என்ன சொல்றது போங்க, அவர் கண்ணகியும் கோவலனும் இருந்த வீடு கூட பக்கத்துலதான் இருக்குது என்றார். கண்ணகியும் கோவலனும் தங்கி இருந்த வீடு கவுந்தி அடிகளின் ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்க. கண்ணகி வீடு தானே, அது எனக்கு தெரியும், நான் கூட்டி போய் காட்டுறேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, சிலப்பதிகாரத்தை வெளியில் இருந்து படித்த நான் முதன் முறையாக அதற்குள்ளே இருக்கும் மனிதர்களை சந்தித்தேன். அவர் வாருங்கள் போகலாம் அப்படின்னு கூப்பிட அவரை கூட்டிட்டு போயிருக்கார். அந்த சொல்லியர் விவசாயிகளோட உரையாடக்கூடிய ஒரு மனிதர். மலை அப்படியே ஓஞ்சி போயிட்டு இருக்கு. அந்த இரவுல கண்ணகி வாழ்ந்த வீட்டை பார்க்க இவர் போயிட்டு இருக்கார். 2 தெரு தள்ளி ஒரு இடத்த காட்டி, இந்த இடத்துல தாங்க கண்ணகி அம்மா வீடு இருந்தது. விழித்த கண் இமைக்காம அவர் பார்த்தாராம். நாம இருக்கிறது இந்த பூலோகமா, அண்டவெளியா, காலவெளியான்னு ஒன்னும் புரியல. வயசான ஒரு மூதாட்டி மெல்ல நடந்து வந்து, என்னப்பா இந்த ராத்திரியில வந்து கண்ணகி வீட்டை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு நிக்காம போயிட்டாங்களாம். பார்க்கும் பொழுது தெய்வமே வந்து கண்ணகி வீடு இதுதான் அப்படின்னு கவுந்தி அடிகள் மூலமா சொல்லிட்டு போற மாதிரி இருந்ததாம். கண்ணகி கோவலன் கடைசியா இருந்தது இந்த வீட்டுல இருந்துதான். இங்கிருந்துதான் சிலம்பை விற்க கோவலன் மதுரை புறப்பட்டு போனா புது வாழ்வு தொடங்க இளம் தம்பதியர்கள் இங்க காத்திருக்க போனவன் கொலையுண்ட செய்திதான் வந்தது.
செய்தி கேள்விப்பட்டதும் ஆத்திரம் பொங்க தனது காலில் இருந்த மற்றொரு சிலம்பை ஏந்தியபடி புறப்பட்டார். மற்றொரு சிலம்பை கையில் ஏந்தி புறப்பட்டார். கண்ணகி கடைசியாக கையிலே சிலம்பை ஏந்தி புறப்பட்ட ஓர், அதனால் கடை சிலம்பேந்தல், கடைசியா ஏந்தின சிலம்பு, அதனால கடை சிலம்பேந்தல். 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட கடை சிலம்பு ஏந்தல்னு தான் இருந்தது. அப்புறம் பேச்சு வழக்குல கச்சன் ஏந்தல், கடச்சன் ஏந்தல்னு கூப்பிட்டுட்டாங்க. கண்ணகியை அவமதித்து பேசிய இருவரை கவுந்தியடிகள் நரியாக போகுமாறு தவித்து விட்டார். கண்ணகி புருஷன் இப்படி ஆயிட்டான்னு சிலம்ப எடுத்துட்டு கோபமா போகும்போது 2 பேர் எள்ளி நகையாட கவுந்தியடிகள் அவங்கள பார்த்து, ஓராண்டு காலம் நீங்கள் நரியாப்ப அப்படின்னு சபிச்சுட்டார். அதோ அதுதான் அந்த நரி அப்படின்னாரு. என்னங்க இது, கவுந்தியடிகள் சபிச்ச நரி இங்க இருக்கா அப்படின்னாரு. இவர் கேட்டுட்டார், இல்ல இல்ல, அதோ அந்த கும்மிருட்டா இருக்கு பாருங்க, அந்த திசையில தான் அந்த நரிங்க இருந்தது. அதனால அந்த திசையில இருந்த அந்த பகுதிய அந்த நரி இருந்த இடம்னு வச்சாங்க. இப்ப அது அந்த நேரி அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படியே இவருக்கு ஒவ்வொன்னா இன்னைக்கு நாம இதுக்குதான் வந்தோமா அப்படின்னு ஆச்சரியமா போயிடுச்சு. காவேரி பட்டணத்துல மாசாத்துவன் மகனா இருந்தது, மற்றொரு வணிகன் மகளான கண்ணகியை மணந்தது, எல்லாமே நமக்கு தெரியும். மாதவி வந்தது, இவங்க வாழ்க்கை குலைந்தது. அதுக்கப்புறம் மாதவியும் கோவலனும் பிரிய மறுபடியும் கண்ணகி கிட்ட வர்றது, மறுபடியும் இவங்க வாழ்க்கையில நடந்தது. மதுரை காண்டத்துல போய் கோவலன் வெட்டுண்டதும் கண்ணகி சிலம்பேந்தி மதுரைக்கு போறதும் நமக்கும் தெரியும். கோவலனும் கண்ணகியும் கவிந்தி அடிகளுடன் மதுரையை நோக்கி நடக்க நீண்ட நாட்கள் பயணத்திற்கு பின்பு மதுரை மாநகரை சென்று அடைந்தனர். ஒருத்தர்கிட்ட சிலம்பு காட்டி விற்பதற்கு கடை வீதிக்கு போறான். அங்க இருந்த அரசியின் சிலம்புகளை திருடிய பொற்கொள்ளன் என்று அறியாமல் அந்த பொற்கொள்ளனிடமே சிலம்பை விற்க உதவி கோர, அந்த சிலம்பு அரசியின் சிலம்பை போலவே இருந்ததால் அந்த பொற்கொள்ளன் நெடுஞ்செழியன் பாண்டியனிடம் இவனை மாட்டிவிட்டு நாம் தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சு மன்னன் நெடுஞ்செழியனிடம் பொய்யுரைகள் கூற, மன்னனும் விசாரணை ஏதுமின்றி கோவலனை கொல்லுமாறு ஆணையிட கோவலனும் கொல்லப்பட்டான். இந்த கோவலனுக்கும் கண்ணகிக்கு ஏன் இப்படி ஊழ்வினை வந்து உடுத்துச்சு? ஏன் நெடுஞ்செழியன் இவங்கள் கூட வந்தான்? ஏன் இந்த பொற்கொள்ளன் வந்தான்? அப்போ உங்களுடைய முந்தைய வரலாற்றை கொஞ்சம் பார்க்கணும். போன பிறவியில கண்ணகி, கோவலன், இந்த பொற்கொள்ளன், பாண்டிய நெடுஞ்செழியன், பாண்டிய மன்னனின் மனைவி கோப்பெரும் தேவி எல்லாரும் இருந்தாங்க. மறுபடியும் இப்ப பிறந்திருக்காங்க. நீதி சரியாக விசாரிக்காமல் கொலைக்களத்திற்கு அனுப்பிவிடு என்று பாண்டிய மன்னன் கூற, கோவலன் கொலையுற வெகுண்டெழுந்த கண்ணகி ஒற்றை சிலம்புடன் பாண்டிய மன்னன் அரசவைக்கு செல்ல, தேரா மன்னா செப்புவது உடையன் எல்லாரும் சிறப்பின் இயம்பவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுனு நெஞ்சுட தாம் தம் அரும் பெரு புதல்வனை ஆழியில் மடித்தோன் அப்படின்னு செய்ய படிச்சு கதற விளக்க சொல்றாங்க. இதுலயே பாரு, உன் பொண்டாட்டியோட சிலம்ப கொண்டு வா. ஒரு கால் சிலம்ப எடுத்து உடைக்கிறான் முத்துப்பர், இன்னொரு கால் சிலம்ப எடுத்து உடைக்கிறான் மாணிக்கப்பர். தத்தளிக்கிறான். கண்ணகி தன் கை சிலம்பை ஏந்தி உடைக்கிறாள். மாணிக்கப்பர் பார்த்ததுமே நெடுஞ்செழியன் வேறற்ற மரம் போல் தரையில் சாய, நானோ கல்வன், நானா மன்னன், நானோ கல்வன் தன்னுடைய உடைவாளால் கொற்றக்குடையை தட்டிட்டு வாளையும் போட்டுட்டு அப்படியே உசுர விட, அவர் மனைவி கோப்பெரும் தேவியும் அங்கனமே உயிரை விட, அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே நமக்கு தெரியும். ஏன் இதெல்லாம் நடந்தது? போன பிறவியில கபிலபுரம் என்ற ஊர், அவ்வூரில் தங்கமன் என்ற வியாபாரி வசித்து வந்தார். அவன் ரொம்ப நேர்மையானவன். அவனுடைய மனைவி பெயர் தீ, கணவன் சொல் தட்டாத பதிவிரதா. அவர்கள் வசித்த ஊருக்கு அருகிலே சிங்கப்புரம் என்ற ஊருக்கு வியாபாரிகள் தவிர மற்றவர்கள் செல்லக்கூடாது. இது அரசு உத்தரவு.
சங்கமன் அந்த ஊரில் வியாபாரத்திற்காக போறான். அப்போது போட்டி வியாபாரியான பரதன் என்பவன் சங்கமனை பார்த்தான். போட்டி பொறாமை காரணமாக அவனை கண்டவுடனே அவனுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பரதனின் மனதில் தோன்றியது. அதனால் அவன் அரசரிடம் சென்று, சங்கமன் என்பவன் ஒற்றன் கபிலபுரத்தில் இருந்து தேவு பார்க்க வருகிறான், அவனை பிடிச்சு சிறையில போடு. ராஜாவும் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம பரதன் கூறியதை கேட்டு விசாரியாமல் சங்கமனை ஒற்றன் என்று நினைத்து கொலைக்களத்திற்கு அனுப்பி கொண்டுட்டான். இதை கேட்ட சங்கமன் மனைவி நீலி மிகவும் அதிர்ச்சி அடைந்து மனம் கொதித்து அரசனை எதிர்த்து, ஒன்றும் செய்ய முடியாத காரணத்தினால் எனக்கு நீதி தவறி யார் யார் துன்பம் விளைவித்தார்களோ அவர்கள் அடுத்த பிரிவில் இதே துன்பத்தை அடைவார்கள். சாபம் விட்டுட்டு போயிட்டான். பத்தின் சாபம் பலிக்குது. மறுபிறவில் சங்கமன் மரணத்திற்கு காரணமான பரதன் கோவலனா, அவன் மனைவி கண்ணகியா. கோவலன் கொல்லப்பட கண்ணகி கொதித்தல தவறாக தீர்ப்பு எழுதிய மன்னன் மறுபடியும் நெடுஞ்செழியனாக பிறக்க, அவன் மனைவி கோப்பெருந்தேவியாக பிறக்க, கண்ணகியின் கூற்றை கேட்டு நெடுஞ்செழியனும் அவன் மனைவியும் அப்படியே உயிர்விட எந்த ஜென்மத்திலும் யாருக்கும் நாம எந்த துன்பமும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத இந்த மகா சரித்திரம் கூறுது. புறப்பட்டாங்கல்ல, புறப்பட்ட நம்ம கண்ணகி அம்மா வழிநடையா நடந்து திருவாச்சூர் வராங்க. திருவாச்சூர் வந்து இவங்க கையில ஒற்றை சிலம்போடும் ஒரு நெகிலோடும் வருகிறார்கள். மதுரை எரிய தன்னுடைய ஒரு நெகிலை கரத்தால் பற்றி திருகி மதுரை நகர் மேலே எரிந்து கற்புடைய பெண்ணின் நெகில் தீயாய் பரவட்டும் நாங்க சாபம் கொடுத்து மதுரையை எரிச்சிட்டு வராங்க. யார் வீட்டுக்கும் போய் அடைக்கலம் கேட்க முடியல. அதனால அங்க இருந்த ஒரு கோயிலுக்கு போய், அக்கா நான் இன்னைக்கு இந்த ஒரு இரவு உன் கூட நான் இருக்கேன்னு அப்படின்னு கேட்க, அங்க இருந்த செல்லாண்டி அம்மா, அம்மா நீங்க இருக்காதே, ஒரு துஷ்ட மந்திரவாதி என்னை கட்டி இங்க வச்சிருக்கான், நீ இருந்தீன்னா அவன் கையில சிக்கிக்குவே தாயே, தப்பிச்சுக்கோ. மலை மேல நம்ம அண்ணன் வெங்கடேஷ பெருமாள் இருக்கார். அப்ப நமக்கு இங்க என்ன அர்த்தம் ஆகுது? கண்ணகியும் செல்லாண்டி அம்மனும் பார்வதியின் ஸ்வரூபங்கள், சக்தியின் அவதாரங்கள். நீ அங்க போயிருமா அப்படின்னு சொல்ல, அக்கா நீ போய் நம்ம அண்ணனோட இரு, பெரிய அண்ணனோட, நான் அந்த மந்திரவாதியோட கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு செல்லாண்டி அம்மன் ஆசனத்துல போய் கண்ணகி உட்கார, மந்திரவாதி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு உள்ள வர, இருந்த கோபம் பூரா சேர்த்து பிடிச்சு இன்னைக்கு இருக்குதுங்க அந்த கோயில்ல. நம்ம சாமி கும்பிட்றதுக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கம் நிற்போம், அங்க ஒரு சின்ன குழி இருக்கும், அந்த மந்திரவாதி தலை கற்பாறையா மாறி இருக்கு. அப்படியே பிடிச்சி ஒரே அழுத்து மந்திரவாதி உயிர் பிரிஞ்சிச்சு. அம்மா என்னை மன்னிச்சுடு, நான் பண்ணினது தப்பு, ஆனா எனக்கு ஒரு வரம் வேணும். என்ன? கற்ப கிரகத்துல என்னென்ன அபிஷேக ஆராதனை நைவேத்தியம் நடக்குதோ அதை எனக்கும் படைக்கணும். சரின்னு சொல்லிட்டு கண்ணகி செல்லாண்டி அம்மனை கூப்பிட்டு, நீ வாரத்துக்கு 2 நாளாவது இங்க வந்து உக்காரணும், நான் என் புருஷனை தேடி போறேன் அப்படின்னு சொல்ல, உன்னுடைய ஒரு கூறு இங்க இருக்கணும், அப்பதான் நான் இருப்பேன்னு செல்லாண்டி அம்மன் சொல்ல, கற்புடைய மாதர் கண்ணகி தன்னுடைய ஒரு கூற்றை இங்கே விட்டு விட்டு சேர நாடு சென்று அந்த மலை மேலே ஏறி கண்ணகி கணவன் கோவலன் பொன் விமானத்திலே வந்து கண்ணகியை தன்னோடு இணைத்து கொண்டு தேவர் உலகம் சென்றதாக ஒரு செவிவழி செய்தி இதத்தான் சிலப்பதிகாரமும் சொல்லுது. இந்த காளி தேவிய, சக்தி வாய்ந்த மதுரை காளிய கடந்த நூற்றாண்டில் காஞ்சி பெரியவரின் நண்பராக இருந்த ஸ்ரீ செம்மங்குடி முத்து சுவாமிகள் என்பவர் திருவாச்சூர் மதுரகாளி அம்மனுக்கு சேவகம் செய்து வர, முத்துசாமி சிவாச்சாரியார் என்னும் செம்மங்குடி சுவாமிகள் மதுரகாளி தேவியை பற்றி சக்தி வாய்ந்த அஷ்டகத்தை பாட, காளியின் எண்குண ரூப வர்ணனை கூறும் இந்த துதியை காளி பூஜை முடிவில் மும்முறை கூறிட, துர்சக்திகள் அகன்று இன்பம் சொல்லும், எல்லா நலன்களும் சித்திக்கும். இந்த துதிக்கு ஜெய மதுராஷ்டகம் என்று பெயர். ஓம் நமஸ்தே ஏக வஸ்திரே சிகே ஜ்வால சிகே சுபே
वामरूपे कपालदहने सर्वाभरणभूषिते क्रूरदंष्ट्रेर्दत्तमाल्ये अष्टादशभुजकरे मङ्गले कारणे माते मातर्बले रक्षके कुङ्कुमप्रिये गुणवासिने कुलवृद्धिकारणे श्रिये शूलडमरुह चैव कपालं पासधारिणे ओंकाररूपिणे शक्तिवररूपे वराभये शुकासिने चामुण्डे सुन्दरी योगदीश्वरी सिंहवाहनप्रिये श्यामलवर्णे ससाम्पवी मधुरकाली श्मशानवासे मातृका महामङ्कली सिरुवाचूर्वासप्रिये शीघ्रे वरमण्डिते पूर्वपुण्यदर्शने देवी महामङ्गलदर्शिनी ज्योतिर्मये जयकालिके दुःखनाशनप्रिये शिवे जन्मलापवरे गान्ते मधुरे ज्योतिरूपिणी सर्वक्लेशनाशिने माते सावित्री अभीष्टानुग्रहे षोडशानुग्रहे देवी भक्तानुग्रह अर्चिते एकमासं शुक्रवारे सौभाग्यं कालीदर्शनम् शुक्रसोमदिनं जपित्वा सर्वमङ्गलनिधिभाग्यतम् अष्टपूर्वं जपे नित्यम् अष्टसिद्धि प्राप्तिततञ्चुपम् इति श्रीमुत्तुस्वामी जिह्वाद्वारे जय मधुराष्टकं सम्पूर्णम्. जय वासवी, வாழ்க வளமுடன்.